நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த மாதிரி ஒரு நிலைமையில யாரா இருந்தாலும் உதவி செஞ்சிருப்பாங்க. அந்த நேரத்துல என்கிட்ட பணம் இல்ல. அப்படி இருந்திருந்தா நான் கண்டிப்பா உதவி பண்ணிருப்பேன். பணத்தை பத்தி நாங்க பேசலங்க. இங்க நான் பேசிட்டு இருக்கிறது ஒரு மனுஷனோட மானம் மரியாதையை பத்தி. என்ன? அவங்க பையனுக்கு கல்யாணம் நடக்கும் போது எல்லாத்துக்கு முன்னாடி அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? வரதட்சணை வாங்க மாட்டோம்னாங்க. இந்த தனசேகர் குடும்பத்துக்கு அந்த மாதிரி வழக்கெல்லாம் இல்லைன்னாங்க. இன்னைக்கு அவங்க சொன்ன வார்த்தையை அவங்களே மறந்துட்டு சம்பந்தி வீட்டுல இருந்து வரதட்சணை வாங்கிட்டாங்கல்ல. இல்ல அப்படிலாம் ஒண்ணு இல்ல. என்ன மகேந்திர சார், உங்களுக்கு என்ன தெரியும்? இது எல்லாமே போய் காரணம். இப்போ வரதட்சணையா நல்ல பெரிய அமௌண்டா வாங்கிட்டாங்க. பணத்தை பத்தி நாங்க பேசலங்க. இங்க நான் பேசிட்டு இருக்கிறது ஒரு மனுஷனோட மானம் மரியாதையை பத்தி. அவங்க பையனுக்கு கல்யாணம் நடக்கும் போது எல்லாத்துக்கு முன்னாடி அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? வரதட்சணை வாங்க மாட்டோம்னாங்க. இந்த தனசேகர் குடும்பத்துக்கு அந்த மாதிரி வழக்கெல்லாம் இல்லைன்னாங்க. இன்னைக்கு அவங்க சொன்ன வார்த்தையை அவங்களே மறந்துட்டு சம்பந்தி வீட்டுல இருந்து வரதட்சணை வாங்கிட்டாங்கல்ல. லட்சுமி, வயிறு நிறைய சாப்பிடுமா? ஏன் உன்னோட பெரியப்பா இன்னும் வரல? அவருக்கு போன் பண்ணி கேளுப்பா. சரி பெரியமா. கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுங்க. ஏன்னா ரவா கேசரி சூடா இருந்தாதான் அவருக்கு பிடிக்கும். கார்த்திக் இத வந்துட்டாரு. பெரியப்பா வாங்க, வந்து டிஃபன் சாப்பிடுங்க. முதல்ல நீங்க வா கார்த்திக். என்னாச்சுங்க? நீ பணத்தை எப்படி ஏற்பாடு பண்ண? உனக்கு பணம் கொடுத்தது யாரு? பெரியப்பா அது வந்து என்கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லு. மகேந்திரன் சார் தான் உனக்கு பணம் கொடுத்தாரா? என்னாச்சு மாமா? நீங்க எதை பத்தி சொல்றீங்க? தெரியல. ஆமா பெரியப்பா. நீ போய் சொல்ற. தயவு செஞ்சு என்கிட்ட போய் சொல்லாத. ஆமா, இப்போ என்னாச்சுன்னா இவன் விஸ்வநாதன் கிட்ட கை நீட்டி பணம் வாங்கி இருக்கான். மரியாதையா உண்மையை சொல்லு. எதுக்காக நீ விஸ்வநாதன் கிட்ட பணத்தை வாங்கின? வாயை திறந்து பதில் சொல்லு கார்த்திக். என்னாச்சுங்க? மருமக வீட்ல இருந்து பணமா? இவனை தவிர இங்க யாரும் பேசக்கூடாது. பெரியப்பா அது வந்து எங்க ட்ரை பண்ணியும் பணம் கிடைக்கவே இல்லை. இந்த ஒரு வழிதான் இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. அர்ச்சனாவோட அப்பா கிட்ட அந்த நேரத்துல நமக்கு கொடுக்கறதுக்கு கேஷ் இருந்தது. அதனாலதான் நான் அவர்கிட்ட உதவி கேட்டேன். ஊர்ல இருக்கிற மத்தவங்க இதை உதவின்னு சொல்ல மாட்டாங்க, வரதட்சணைன்னு சொல்லுவாங்க. மருமக வீட்ல இருந்து வந்த பணத்தை கண்டிப்பா வரதட்சணை தான் சொல்லுவாங்க. பெரியப்பா இப்ப ஏன் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? பிரச்சனைன்னு வரும்போது சொந்தக்காரங்க தான் உதவி செய்வாங்க. உங்க ஜெனரேஷன் தாமா இப்படி எல்லாம் யோசிக்குது. கொஞ்சம் வெளி உலகத்தையும் போய் பாருங்க. ஊர் உலகம் என்ன பார்த்து கை கொட்டி சிரிக்குது. கையாளாதவங்க தான் இந்த மாதிரி உதவியை எதிர்பார்ப்பாங்க. அதுவும் வியாபாரத்துக்கே உதவி கேட்பாங்க. இன்னைக்கு நீ அதான் பண்ணிருக்க. மத்தவங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? உனக்கு ஒண்ணு தெரியுமா? இது வரைக்கும் எனக்கு இருந்த நல்ல பேரு, நம்ம கௌரவம் எல்லாத்தையும் கெடுத்துட்ட. இல்ல பெரியப்பா, யாருக்கும் இத பத்தி எதுவும் தெரியாது. நம்ம சீக்கிரத்திலே அவங்க பணத்தை திருப்பி கொடுத்துடலாம். மத்தவங்களுக்கு விஷயம் தெரியறதுக்குள்ள அவங்க பணத்தை திருப்பி கொடுத்துடலாம். வெளியே எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிருச்சு. என் காதால நான் கேட்டு வரேன். வரதட்சணை என்ற வார்த்தையே என் வாயிலிருந்து வராது. ஆனா இன்னைக்கு எல்லாரும் அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் நம்மள கிண்டல் பண்றாங்க. இந்த ஊரே நம்மள பார்த்து சிரிக்குது.
எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? நானே அதை கேட்டேன். தனசேகர் ரொம்ப பெருமையா வரதட்சணை என்ற வார்த்தையே வாயில வராதுன்னாரு. ஆனா இன்னைக்கு மருமக மூலமா வரதட்சணை வாங்கியிருக்காரு. எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணி பேசுறாங்க. அது மட்டும் இல்ல, அவர் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணுன்னு எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. இவ்வளவு நாள் நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருந்தது. அதை குழி தோண்டி நீ புதைச்சிட்ட கார்த்திக். ஏன்பா கார்த்திக், நீ எதுக்காகப்பா அவங்க வீட்டுக்கு பணம் கேட்க போன? இல்லப்பா, இவர் அங்க போல. எங்க அப்பா கிட்ட பேசுறதுக்காக நான் தான் போனேன். இவருக்கு முதல்ல இந்த விஷயம் தெரியாது. போதும் அர்ச்சனா, இவன் பண்ண தப்ப நீ மறைக்க முயற்சி பண்ணாத. இல்ல பெரியப்பா, இவரு அத நீ பண்ணாலும் சரி, இவன் பண்ணாலும் சரி, இன்னைக்கு பழி நம்ம குடும்பத்து மேல. இதே விஷயத்தை அன்னைக்கு நீ என்கிட்ட வந்து கேட்ட. அன்னைக்கு நான் என்ன சொன்னேன்? உன் வீட்டுல இருந்து ஒரு பைசா கூட வாங்க மாட்டேன்னு சொன்னா இல்லையா? சொல்ல அர்ச்சனா, நான் உன்கிட்ட சொன்னா இல்லையா? எதுக்காக இப்படி பண்ண? என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்தியா இல்ல என் எண்ணங்களுக்கு தான் நீ மதிப்பு கொடுத்திருக்கியா? அர்ச்சனா, எதுக்காக நீ உன் பிறந்த வீட்டுக்கு போய் பணம் கேட்ட? எப்படி எப்படி நீ இவ்வளவு பெரிய தப்பு பண்ண? இல்லம்மா சாந்தி, தெரியாம பண்ணதுக்கு பேர் தான் தப்புன்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருக்கு இது எல்லாமே தெரியும். எனக்கு இது பிடிக்காதுன்னு தெரியும். தெரிஞ்சேதான் இத பண்ணிருக்காங்க. அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். சொல்லுங்க, உங்க ரெண்டு பேருக்கு என்ன வேணும்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பாடா, அந்த கிருஷ்ணனோட அருளால எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. யாருக்கும் எதுவும் தெரியல. இந்த விஷயம் எல்லாம் கண்டிப்பா யாருக்குமே தெரியக்கூடாது. நாம அவங்க கிட்ட இருந்து வேணும்னு இந்த விஷயத்த மறைக்கல. ஆனா ஆமாமா, எல்லாத்தையும் விட எனக்கு இருந்த பெரிய குழப்பம் என்னன்னா அவங்க கிட்ட எப்படி பணம் கொடுக்கறதுங்கிறது. ஆனா அவங்கள அப்ப அந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்துறது ரொம்ப அவசியமா இருந்தது. நீ பண்ணது எல்லாமே சரிதான் விஸ்வநாதா. ஒரு சில விஷயங்களை குடும்பத்துல மறைச்சு வைக்கிறது தான் நல்லதுன்னு இருந்தா அப்படி மறைச்சு வைக்கிறதுல தப்பு இல்ல. புது ஹோட்டல் கட்டுறதுக்காக கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்பாடு பண்ண பணம் நம்ம கிட்ட இருந்தது. இல்லனா என்ன பண்றது? சூர்யா, கார்த்திக்கோட பெரியப்பா எப்படிப்பட்டவர்னா மானம் மரியாதை தான் அவருக்கு முக்கியம். சின்ன கெட்ட பேர் வந்தாலும் அவங்களால தாங்க முடியாது. ஒரு சில நேரங்கள்ல நாம ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிறது உண்டு. அப்போ என்ன பண்றதுன்னே புரியாது. எது சரி எது தவறுன்னே புரியாது. அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு பெரியப்பா. நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை வந்துருச்சு. கஸ்டமர்ஸ் எல்லாருமே ரொம்ப மிரட்டிட்டு இருந்தாங்க. சாயந்தரத்துக்குள்ள நம்ம பணத்தை திருப்பி கொடுத்தாகணும். எவ்வளவு முயற்சி பண்ணியும் நமக்கு தேவையான பணம் கிடைக்கல. நம்ம வீட்டை வாங்குறதுக்கும் யாரும் முன் வரல. அதுக்குள்ள வீட்டுல லட்சுமியை பொண்ணு பார்க்கறதுக்கு வந்திருந்தாங்க. அக்கா, உங்ககிட்டயும் அப்ப டைம் இல்ல. நம்ம 2 நாளா முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா நமக்கு எங்கேயும் பணம் கிடைக்கல. கார்த்திக், நீ எங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு இதை பண்ணிருக்கலாம்ல. அப்பா, ஒருவேளை உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தா நீங்க இதை செய்ய விட்டுருக்க மாட்டீங்க. பெரியப்பாவும் நிச்சயமா அனுமதி கொடுத்திருக்க மாட்டாரு. அர்ச்சனா இதை பத்தி என்கிட்ட ஏற்கனவே சொன்னா, நான் தான் வேணான்னு சொன்னேன். ஆனா அதுக்கப்புறம் இதை தவிர எங்க 2 பேருக்கும் வேற வழியே தெரியல. அதனாலதான் அங்க போனோம். உங்க அப்பா கிட்ட பணம் கேட்க நீ தான் போன அர்ச்சனா. ஆனா இந்த விஷயத்தை எத்தனை பேருக்கு உன்னால சொல்லி புரிய வைக்க முடியும்? நீ சொன்னா அதை நம்புவாங்களா? எல்லாரும் என்ன கீழ்த்தரமா பேசுவாங்க. என்ன பேசுவாங்க தெரியுமா? குடும்ப கௌரவத்தை காப்பாத்திக்கிறதுக்காக மருமகளை வற்புறுத்தி பணம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் நீங்க 2 பேரும் இப்படி எல்லாம் பண்ணீங்க? அம்மா, எதையும் சொல்றதுக்கோ இல்ல கேட்கறதுக்கோ நேரம் கிடைக்கல. சாயந்தரத்துக்குள்ள பணத்தை கொடுக்க வேண்டி இருந்தது. இத காரணமா வச்சு பணத்தை வாங்கிட்டு வர்றதுக்கு மருமகளை அவங்க வீட்டுக்கு அனுப்பணுமா? பெரியப்பா, நான் அவரோட பொண்ணுங்கிற உரிமையில தான் அவர்கிட்ட நான் பணம் கேட்க போனேன். அவர் நம்ம குடும்பத்துல ஒருத்தரா தான் தன்னை நினைக்கிறாரு. இங்க பாருமா அர்ச்சனா, நாம எல்லாரும் ஒரே குடும்பம், சொந்தம் பந்தம்னு வேணா நினைச்சுக்கலாம். ஆனா ஒரு சில சொந்தங்கள் கிட்ட எப்படி தெரியுமா நடந்துக்கணும்? அவங்க கிட்ட எந்த பண உதவியும் கேட்க கூடாது. எல்லா உறவுகளுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும், ஒரு சில எல்லைகள் இருக்கும். அந்த மரியாதைகளையும் எல்லைகளையும் நம்ம எப்பவும் தாண்டக்கூடாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க பெரியப்பாவுக்கு வயசாயிடுச்சு நினைக்கிறீங்களா? அவரால் இனிமே வியாபாரத்தை பார்த்துக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா?
இல்ல உன் அப்பாவாலையும் எதுவும் முடியாதுன்னு நினைச்சிட்டியா? எதுவா இருந்தாலும் இனிமே நாம தான் பண்ணணும்னு நினைச்சிட்டியா? இத்தனை வருஷமா நாங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணதெல்லாம் என்ன ஆச்சு? நீ வியாபாரத்துக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள உனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சா? இல்ல பெரியப்பா, நான் அப்படிலாம் எதுவும் நினைக்கல. ஏன் கார்த்திக் இப்படி எல்லாம் பண்ண? என்னாச்சு உங்க 2 பேருக்கும்? ஒரு தடவை கூட உன் பெரியப்பாவை பத்தி யோசிக்கவே இல்லல்ல? நீ இந்த வீட்டோட புள்ளங்கிறத மறந்துட்டியா? இந்த வீட்டோட மான மரியாதையை காப்பாத்த வேண்டியவனே நீதானே. ஏன் இப்படி ஒரு வேலையை பண்ண? ஒருவேளை என்னோட அப்பா இப்படி ஒரு பிரச்சனையில இருந்திருந்தா நீங்க அவருக்கு உதவி பண்ணிருப்பீங்கல்ல. அதுவும் இல்லாம நீங்க ஏன் இதை வரதட்சணை நினைக்கிறீங்க? மகேந்திரன் சார் கிட்ட நம்ம பணம் கேட்டிருந்தோம், அந்த பணத்தை இவர்கிட்ட இருந்து வாங்கிருக்கோம், அவ்வளவுதான். இப்ப கூட நீ பண்ண தப்பு உனக்கு புரியவே இல்லையா கார்த்திக்? என்ன சமாதானப்படுத்துறதே குறியா இருக்க? உன் பொண்டாட்டிக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டியதானே அவ பண்ணது மிகப்பெரிய தப்புன்னு. அர்ச்சனா, இன்னைக்கு வரைக்கும் நீ எப்பவாவது நானும் அக்காவோ ஆபீஸ் விஷயத்தை பத்தி பேசி பாத்திருக்கியா? நாங்க ஏதாவது சொல்லிருப்போமா? இந்த வியாபாரம் இவங்களோடது, இத்தனை வருஷமா அவங்க தான் பாத்துட்டு இருக்காங்க. நீ எதுக்காக தேவையில்லாம இந்த விஷயத்துல தலையிட்ட? பெரியப்பா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நான் ரொம்ப பயந்துட்டேன் பெரியப்பா. என்னமா இது? நமக்கு வந்திருக்கிற இந்த பிரச்சனையை பத்தி எங்க அப்பாக்கு வெளியில இருந்து தெரிய வந்தது. அவர் எனக்கு போன் பண்ணி சொன்னாரு, ஒருவேளை உதவி ஏதாவது தேவைன்னா அவர் பண்றேன்னு சொன்னாரு. நான் முதல்ல வேண்டான்னு சொல்லிட்டேன். ஆனா நிலைமை கைய மீறி போகுதுன்னு தெரிஞ்ச உடனே என்னால சும்மா இருக்க முடியல. அதனாலதான் நான் அங்க போனேன். ஆனா உங்களை மதிக்க கூடாதுங்கிற எண்ணம் சத்தியமா என் மனசுல இல்ல. என்னால அப்படி யோசிக்க கூட முடியாது. எங்களுக்கு தெரியும் அர்ச்சனா, உனக்கு எங்க எல்லார் மேலயும் நல்ல மரியாதை இருக்கு. ஆனா நீ தான் அவசரப்பட்டு எங்களுக்காக உங்க அப்பா கிட்ட தேவையில்லாம போய் பணத்தை கேட்டிருக்க. இந்த மாதிரி நேரத்துல நம்ம எப்பவும் பொறுமையா இருக்கணும். இந்த மாதிரி நேரத்துல எங்களை மாதிரி பெரியவங்க கிட்ட நீ அறிவுரை கேட்டிருக்கணும். விஸ்வநாதன் என்ன பத்தி என்ன நினைப்பாருன்னு யோசிச்சீங்களா? பணத்தை வாங்க அவர் வராம நம்ம பொண்ணு அனுப்பிச்சிருக்காங்கன்னு நினைக்க மாட்டாரு? அவர் என்ன பண்ணுவாரு? பொண்ணை பெத்தவராச்சே, பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக கண்டிப்பா பணத்தை கொடுத்துதான் ஆகணும். இனி அவங்க மூஞ்சில நான் எப்படி முடிப்பேன்? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க பெரியப்பா. ஒருத்தர் மன்னிப்பு கேட்கறாங்கன்னா இனிமே அந்த தவறை நான் செய்ய மாட்டேன்னு மன்னிப்பு கேட்கறாங்கன்னு அர்த்தம். ஆனா நீங்க 2 பேரும் திரும்ப திரும்ப அதே தப்ப பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்க இஷ்டப்படி உங்களுக்கு தொடர்ந்தா செய்றீங்க. இவர் சொல்றது எல்லாமே சரிதான்க்கா. இவங்க 2 பேரும் அவங்க இஷ்டப்படிதான் நடந்துக்கிறாங்க. எல்லாத்தையும் மறைக்கிறாங்க, நம்ம கிட்ட எதையுமே சொல்றது இல்ல, போய் தான் சொல்றாங்க. இல்லம்மா சாந்தி, இதுல இவங்களோட தப்பு எதுவுமே இல்ல, ஏன் தப்பு தான். இவங்களுக்கு இடத்தையும் கொடுத்து சுதந்திரத்தை கொடுத்திருக்கல. இவங்க என்ன கேட்டாலும் இவங்க சந்தோஷத்துக்காக நம்மள நாமே மாத்திக்கிறோம்ல. நான் என்ன நினைச்சேன்னா பசங்க தானே புரிஞ்சுப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா இவங்க எல்லாரை விட பெரிய மனுஷங்களாயிட்டாங்க. இவங்க என்ன அவமானப்படுத்தல, இந்த குடும்பத்தோட சாஸ்திரங்களை, சம்பிரதாயங்களை, கட்டுப்பாடுகளை, கௌரவத்தையே குழி தோண்டி 2 பேரும் புதைச்சிட்டாங்க. பெரியப்பா, நாங்க உங்களுக்கு உதவி செய்யலாம் மட்டும் தான் நினைச்சோம். ஒருவேளை நாங்க அன்னைக்கு எதுவும் பண்ணாம இருந்தா அப்போ என்ன ஆயிருக்கும்? என்ன சொல்லு. பெரியப்பா, அன்னைக்கு நீங்க ஆபீஸ்ல இருந்து போனதுக்கு அப்புறம் மேனேஜர் அங்க வந்தாரு. அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, கிஷோர் மத்த கஸ்டமர்ஸ் கூட சேர்ந்து மிரட்டுறாருன்னாரு. சாயந்தரம் 5 மணிக்குள்ள பணம் கொடுக்கலன்னா அவர் உங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொன்னாராம். அன்னைக்கு அவங்க எல்லாரும் சாயந்தரம் 5 மணிக்குள்ளே பணம் கிடைக்கணும்னு சொன்னாங்க. இல்லைன்னா அவங்க உங்களுக்கு எதிராக நீங்க ஃப்ராட் பண்ணதா கேஸ் போடுவோம்னு சொன்னாங்க. உங்களை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு சொன்னாங்க. என்ன ஜெயிலுக்கு அனுப்புறது அவ்வளவு சுலபம் இல்ல கார்த்திக். சும்மா பயமுறுத்துறதுக்காக அப்படி சொல்லிருப்பாங்க. சட்ட திட்டங்கள் எனக்கும் நல்லா தெரியும் கார்த்திக். என்னை யாரும் ஜெயிலுக்கு அனுப்ப முடியாது. அவங்க என்ன ஜெயிலுக்கு அனுப்புறேன்னு சொன்ன விஷயத்த நீ முதலே என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அதை எப்படியாவது நான் சமாளிச்சிருப்பேன். ஓ, பெரியப்பா மேல உனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லைல்ல? இன்னைக்கு வரைக்கும் ஒரு கெட்ட பேர் வாங்கி இருப்பனா, இல்ல இனிமேதான் வர விடுவனா? 2 பேரும் பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. கார்த்திக், உனக்கு தான் உன் பெரியப்பாவை பத்தி நல்லாவே தெரியும் இல்லையா? அப்படி இருக்கும்போது எப்படி இவ்வளவு பெரிய தப்பு பண்ண? கார்த்திக், நீ இது எல்லாத்தையும் சும்மா பண்ணல.
உண்மையை சொல்லு, உன் மனசுல என்ன இருக்கு? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ இது எல்லாத்தையும் சும்மா பண்ணல. உண்மையை சொல்லு, உன் மனசுல என்ன இருக்கு? பெரியப்பா, என் மனசுல என்ன இருக்க போகுது? அதனாலதான் நீயும் உன் பொண்டாட்டியும் நான் சொல்ற எதையுமே மதிக்கிறது இல்ல. நம்ம குடும்ப கட்டுப்பாடும் உங்களுக்கு பிடிக்கல. நீங்க 2 பேரும் எல்லாத்தையும் உங்க இஷ்டப்படி செய்யணும்னு நினைக்கிறீங்க. அப்படின்னா சரி, போங்க. உங்களுக்காக நான் இதையும் செய்யறேன். என் அக்கா அன்னைக்கே சொல்லிட்டு போனாங்க, உங்களுக்கு அதிகமா இடம் கொடுக்கறதுனால குடும்பமே பிரிய வேண்டி வரும்னு சொன்னாங்க. இப்ப அதான் நடந்துகிட்டு இருக்கு. எந்த வேலையும் செய்யறதுக்கு ஒரு முறைன்னு ஒண்ணு இருக்கு. ஆனா நீங்க 2 பேரும் என்னைக்குமே அந்த முறைப்படி நடந்துகிட்டதே இல்ல. அப்படின்னா சரி, போங்க. உங்க வாழ்க்கையை நீங்களே வாழ்ந்துக்குங்க. உங்களை நான் தடை செய்ய போறதில்ல. பெரியப்பா, தயவு செஞ்சு இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நாங்க இப்படி எல்லாம் நடந்துக்கணும்னு இது நினைக்கிறேன். வரைக்கும் நிறைய கேட்டேன். உங்க தலைமுறைக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கணும்னு நினைச்சேன். உங்களுக்காக எவ்வளவு விஷயங்களை நான் விட்டு கொடுத்திருக்கேன். நீங்க 2 பேரும் சொன்னீங்கன்றதுக்காக நந்தினிக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நந்தினிக்கு அதான் சந்தோஷம். நீங்க அவளுக்கு என்ன சந்தோஷம் கிடைச்சது? நீங்க சொன்ன வார்த்தைக்காக பொருத்தம் இல்லாத கல்யாணத்தை பண்ண. ஒருவேளை அன்னைக்கு நான் நீங்க சொல்றத கேட்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அன்னைக்கு அக்கா சொன்னாங்க, என்னைக்காவது ஒரு நாள் வருத்தப்படுவீங்கன்னு. இப்ப எதுக்கு எல்லாரும் தேவையில்லாம அத்தைய பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அவங்க எங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. எனக்கு கோவம் வரும்ன்ற விஷயத்தை நானும் ஒத்துக்கிறேன். பாத்தியா ராஜசேகரா, உன் பையன் எப்படி எல்லாம் பேசுறான்னு? உங்ககிட்ட நான் முன்னாடியே சொல்லி இருக்கேன்ல, இதெல்லாம் சரியா வராதுன்னு. பெரியப்பா, ஆனா அன்னைக்கு என்ன சமாதானப்படுத்தின? இவங்க பண்றது எல்லாமே நம்ம நல்லதுக்கு தான் சொன்னேன். இன்னைக்கு பார்த்தல நம்ம குடும்பத்தை எந்த நிலைமையில கொண்டு வந்து நிறுத்திருக்காங்கன்னு. அம்மாடி சாந்தி, இதான் நான் அன்னைக்கே சொன்னேன், உன் பிள்ளைக்கும் மருமகளுக்கும் புரிய வைன்னு. எனக்கு நல்லாவே தெரியும், நான் சொல்ற எதையுமே இவங்க 2 பேரும் கேட்கறது இல்லை. எந்த முடிவா இருந்தாலும் இவங்க 2 பேரும் எடுத்துக்கிறாங்க. நம்மள கேட்காமயே பொண்டாட்டிய ஊர் சுத்த கூட்டு போறான். சில நேரங்கள்ல கார் ஓட்ட கத்து கொடுக்கறான். அப்ப கூட இதெல்லாம் சகஜம் தானே, பையன் தெரியாம தானே பண்றான்னு நினைச்சேன். சின்ன சின்ன விஷயங்கள் தானேன்னு நான் கண்டுக்காம விட்டுட்டேன். ஆனா ஆபீஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீயே எடுக்க ஆரம்பிச்சிட்டியா? யார்கிட்டயும் எதுவும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லையா? இவங்க கிட்ட ஒவ்வொரு முறையும் எல்லாருமே சொல்லி புரிய வச்சாங்க. எது பண்றதா இருந்தாலும் சொல்லிட்டு பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அப்படி இருந்தும் நந்தினிய மோகனை பக்கம் கூட்டிட்டு போனேன். இவன் என்ன நினைச்சிட்டான்னா, நாம பண்றது மட்டும்தான் சரின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இவன் இப்படி எல்லாம் பண்றான்னா அது தெரியாம பண்ணல, தெரிஞ்சேதான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு இவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு. நான் இப்ப வந்துடுறேன். அண்ணா, பெரியப்பா இப்ப எங்க போறாரு?